வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் இருக்கிற ஊர் பிடிக்கலையா? அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். சரியா? மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் இருக்கிற ஊரில் ஃபெயில் ஆகியோ லைஃப்பில் நொந்து போய் உட்காந்துன்னா ஊரை மாற்றுங்க. ஊரை மாற்றும் போது தலையில் இருக்கிற இந்த ஹேர் ஸ்டைலையும் மாற்றிட்டு அதை அப்படியே பெர்மனெண்ட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட உங்களுக்கு பழைய ஞாபகம் வரக்கூடாதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா சட்டை, பனியன், இந்த மாதிரி டிஷர்ட் எதாக இருந்தாலும் எத்தனை இருந்தாலும் ஒன்றா வெளியே குப்பையில் தூக்கி போட்டுருங்க. இல்லை திரும்பி வீட்டுக்கு வந்துடும்னா காடு காடு மாதிரி இருக்கிற இடத்துல போய் எல்லா துணியும் போட்டு நெருப்பு வச்சு எரிச்சிருங்க. சரியா? எரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்காக 10 நாளுக்கு தேவையான துணியை வாங்கிட்டு அப்புறம் எரிச்சிருங்க. சரியா? அப்புறம் வீட்டில் பாத்திரம் வளர்க்க கஷ்டமாக இருக்கா? அதுக்கு நான் ஐடியா தரேன். ஒன்றும் இல்லை, ஒரு குளிக்கிற பக்கெட் மாதிரி இவ்வளோ பெரிய பக்கெட், அதாவது நார்மல் பக்கெட்டுக்குள்ளே அந்த சைஸுக்கு ஒரு பக்கெட் வாங்கிட்டு வாங்க. அந்த பக்கெட்டுக்குள்ளே தண்ணியை ஒரு முக்கால் பக்கெட் இல்லை முழு பக்கெட் தண்ணி, முக்கால் பக்கெட் தண்ணி ஊற்றி இல்லை அரை பக்கெட் தண்ணி ஊற்றி அதில் எதெல்லாம் வளர்க்க முடியும் அதை அந்த பாத்திரத்தெல்லாம் அந்த பக்கெட்டில் போடுங்க. ஊறிடும். அவர் ஈஸியாக எடுத்து வழக்கிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் ட்ராவல்ஸில் போகணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது வெளியூர் போகணும்னு நினைக்கிறேன், சீசன் டைமில் போங்க. சரியா? ரேட்டு குறைச்சலாக இருக்கும். அதே சமயம் என்ன சொல்கிறது, கூட்டமும் கம்மியாக இருக்கும். சரியா? சீசன்னா என்ன சீசன்னா கூட்டம் இல்லாத சீசனில் போங்க. கூட்டம் குறைவாக இருக்கும், அப்போ போங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இடத்துல மட்டும் ரேட்டு குறைக்கிறான்னு கேள்விப்பட்டேன். ரேட்டு குறைச்சா போயிட்டு வாங்க. சரியா? அதுக்கப்புறம் ட்ரெயினில் போகணும், நார்த் இந்தியா போகணும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு நார்த் இந்தியா, கர்நாடகா, இல்லை மகாராஷ்டிரா, இல்லை கல்கட்டா போகணும், இல்லை ராஜஸ்தான் போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் செல்லிலே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு வந்துடலாம். சரியா? அதில் என்னென்ன ஆப் இருக்குன்னா, அகோடா ஆப் இருக்குது. அதுக்கப்புறம் என்னது, அகோடா ஆப் மாதிரி இன்னொரு ஆப் இருக்குது. அதில் டிஸ்கவுண்ட்லேயே போயிட்டு வந்துடலாம். ரேட்டு கம்மியாக இருக்கும். அகோடா மாதிரி இன்னொரு இருக்குது, 2-3 ஆப் இருக்குது. அதில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா சீசன் போட்டுட்டு ரேட்டு கம்மி பண்ணி விற்பாங்க. இந்த ட்ரெயின் டிக்கெட்டு, ஹோட்டல் தங்குற இடம், அதில் போயிட்டிங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு சுலபமாக முடிஞ்சிடும். அப்புறம் உங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாம். சரியா? அப்புறம் வேலை இல்லாமல் சும்மா இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலை எந்த வேலைனாலும் செய்யுங்க. சரியா? அதாவது வேலையை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச வேலை ஏதாச்சும் கிடைக்கும், அந்த வேலையை செய்யுங்க. சரியா? வீட்டில் சும்மா இருக்காதிங்க, உங்களை யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரியா? அப்புறம் தலையை ஸ்டைலை மாற்றிட்டு ஒரே சீப்பை யூஸ் பண்ணாங்க. பழைய காலத்து சீப்பை தூக்கி போட்டு புது சீப் வாங்கிங்க. புது சீப்புனா இந்த ரவுண்டாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டைலில் வேறு சில சீப்பெலாம் வாங்கி தலையை சீவிக்குங்க. சரியா? தேங்க்யூ காட்.